ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 4 நாள் முன்னாடி 5 நாள் முன்னாடி. சண்டே ப்ரிலிம்ஸ்னா நெக்ஸ்ட் பிஃபோர் சண்டே. ஆமா, ஒரு சர்ஜரி பண்ற மாதிரி ஒரு சூழல். ஸோ அவ வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 4 நாள் முன்னாடி தான் டிஸ்சார்ஜ் ஆகியே கூட்டிட்டு வரோம் வீட்டுக்கு. அந்த தையல் கூட பிரிக்கவே இல்லை, அப்படியே தான் போய் எக்ஸாம் எழுதுறா. அப்புறம் நமக்கு வந்து ஸ்கூல்ல தானே பெரும்பாலும் சென்டர் போடுவாங்க. அவளால வந்து கண்டினியூஸா இப்படி உட்கார முடியாத ஒரு சூழல். 2 hours எக்ஸாம் இருக்கும், பட் முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உள்ள போயிடணும். மினிமம் ஒரு 3 hours வந்து உட்காரணும். அப்புறம் நாங்க போய் வந்து அட்லீஸ்ட் ஒரு சேர் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டோம். ஏன்னா அவளால உட்கார முடியாது. பெஞ்சு தான் போடுவாங்க ஸ்கூல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் பெஞ்சு தானே. அந்த டெஸ்க்குக்கும் பெஞ்சுக்குமே வந்து ஒரு சாய முடியாது, பின்னாடி சாய முடியாது, உட்கார முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா ஸ்டிச்சஸ் வந்து இருந்ததுனால. அதனால ஒரே ஒரு சேர் கொடுங்க அப்படின்னு போய் கேட்ட உடனே அவங்க அந்த எச்எம் வந்து அதை காதுல கூட வாங்கல. பேரண்ட்ஸ் எல்லாம் வெளில போங்க, ஏன் உள்ள வந்து இப்படி டார்ச்சர் பண்றீங்க, யாருமே அலோவ் பண்ணாதீங்கன்னு விசில் ஊதி ஒரே அவங்க போட சத்தம் பார்த்து அதோட பயமாயிடுச்சு. நாங்க ஓடியே வந்துட்டோம். அப்புறம் நான் கவின்ட்டு சொன்னேன், எப்படியாவது மேனேஜ் பண்ணி எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 3 hours அவ வந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து 10 நிமிஷம் எழுந்து நின்று, நீங்க பாத்தீங்கன்னா அதை நம்பவே முடியாது, ஏன்னா கண்டினியூஸா உட்கார முடியல. ஸோ உட்கார்ந்து எழுந்து நின்று அந்த ஹால்ல கூட கேட்டிருக்காங்க. ஆனா அவங்களே சொல்லிட்டாங்களா, நம்ம போய்லாம் சேர்லாம் கேட்க முடியாதுப்பா, நீங்களே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுங்கன்னு. இப்படி அரை மணி நேரமா உட்கார்ந்து கஷ்டப்பட்டு தான் உண்மையிலே அவ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணும்போது நான் சொன்னேன், இது வந்து அந்த வழியில நீ பட்ட கஷ்டத்துக்கு சேர்த்து கிடைச்ச பலன் தாண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு. மெயின்ஸுக்கும் அப்படிதான். அவ ட்ரைனிங் போயிட்டு நாளைக்கு மெயின்ஸ்னா முதல் நாள் காலையில் தான் வந்தா. இந்த முறை எல்லாமே அவ சொன்ன மாதிரி பல நெருக்கடிகளுக்கு மத்தியில அவ்வளோ ஒரு கான்சென்ட்ரேஷனோட வந்து எழுதுறதுனால அவளுக்கு வந்து கிளியர் பண்ணாலா என்னன்னு தெரியல. கான்சென்ட்ரேஷன், அப்புறம் வில் பவர். ஆமா.